സുഹൃത്തുക്കളെ, ഞാനിന്ന് ഒരു സെൽഫ് ഗോൾ അടിക്കാൻ പോവുകയാണ്. എനിക്കെതിരെ അഡ്വക്കേറ്റ് മഹേഷ് റാം ഒരു വീഡിയോ ഇട്ടു. അതായത് ഞാൻ കുളത്തിൽ ചാടുന്ന വീഡിയോ ഒക്കെ കണ്ടിട്ട് എല്ലാം കറുത്ത് നിൽക്കണം, ഒറ്റ നിക്കറേ എനിക്കുള്ളൂ, 3 നിക്കർ പുള്ളി വാങ്ങിച്ചു തരാമെന്ന് പറഞ്ഞു. വാങ്ങിച്ചു തരാതിരുന്നപ്പോൾ ഞാൻ ഞങ്ങളുടെ വക്കീലന്മാരുടെ ഗ്രൂപ്പിൽ പുള്ളിയെ ഒത്തിരി അധിക്ഷേപിച്ചു, വളരെ അധിക്ഷേപിച്ചു, നേരിട്ട് വിളിച്ചും സംസാരിച്ചു. ആ അധിക്ഷേപത്തിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ അത് കേട്ടിട്ട് പുള്ളി ഒരു വീഡിയോ ഇട്ടു. അതീവ രസകരമായിരുന്നു. ആ வீடியோ உங்களுக்கு കാണாம். இப்போ இங்கே நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். இப்போ ஒரு பிரச்சனை வந்து ஒரு நிக்கர் வாங்கி கொடுக்கணும். இந்த வள்ளிக்கோட சாருக்கு 3 நிக்கர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, அவர் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, நிக்கர் வேணும் நிக்கர் வேணும். ஒரே கேள்வி, ஒரே கொஸ்டின், இந்த சாருக்கு நிக்கர் வாங்கி கொடுக்கணுமோ அதோ வேண்டாமோ, இதுதான் கொஸ்டின். இவர் அந்த மண்ணை தோண்டி குளத்தை ரெடி பண்ணியாச்சு. அவர் நீந்தி துடிக்கிறாரு. அந்த குளம் ரெடி பண்ணுறதுக்கு 5 லட்சம் ரூபா, 5 லட்சம். நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? சரி விட்டுரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பையன் இருக்கும், 2 பேரும் வெளிநாட்டில் வேலைக்கு இருக்காங்க. இந்த பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு. கோவிட் பீரியடில் ஒரு மாப்பிள்ளை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த கல்யாணத்தை முடிச்சிருச்சு. அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவர்கிட்டையும் சொல்லவே இல்லை. அந்த கல்யாணத்தை முடித்து 50 லட்சம் இவருக்கு லாபம். மொத்த எக்ஸ்பென்ஸ் வந்து 2 லட்சம், 48 லட்சம் இந்த கீசையில் இருக்குது. நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? சரி விட்ரு. இவர் பொண்டாட்டி வந்து எச்எம் வேலை இருக்காங்க, எச்எம் மிஸ்ஸஸ். அவருக்கு 1 லட்சம் மேலே 1.5 லட்சம் கீழே சம்பளம் இருக்கும். அந்த பொம்பளைக்கு ஏடிஎம் கார்டு இவர் தான் வச்சுருக்க. அந்த பணத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் இவருக்கு தான். நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? சரி, இவர் அப்பா அம்மா சர்க்கார் வேலை இருந்தாங்க. இவர் அப்பா வந்து வாத்தியார், 80 வயசுக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், இந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அந்த கேள்வி கொஞ்சம் கம்மி. அவருக்கு இந்த அம்மா வந்து அவருக்கு ஒரு 80 வயசு மேலே இருக்கும். அவரும் டீச்சராக வேலை பார்த்துருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து 1 லட்சம் பென்ஷன். அந்த 2 பேரோட ஏடிஎம் கார்டு இவர் தான் வச்சுருக்கா. நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? இவர் கடைசியில் என்ன பண்ணிருக்காங்க, இவர் வந்து பெரிய கோவிலில் போய் நின்றுக்கிட்ட அவர் சொல்லியிருக்காங்க, நான் ஃபுல்லாக எல்லா வாரத்திலும் ஃப்ரைடேயில் இங்கே வந்துடுவாங்க, இந்த உயிரை இங்கே எடுத்துடணும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடணும், நான் சாவ போகிறேன், நான் சாவடிக்க போகிறேன், எனக்கு இந்த இடத்த காலி பண்ண நான் போகிறேன். அந்த மாதிரி சாவ போகிறதுக்கு நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? அந்த சாவ போகிறதுக்கு நிற்கிற எதுக்குடா அந்த பையனுக்கு நிற்கிற, அந்த ஆளுக்கு நிற்கிற? இந்த சின்ன குழந்தை எல்லாம் குளத்தில் விளையாடிட்டு இருக்காங்களா, நீந்தி துடிக்கிறாரு, அவருக்கு நிற்கிற இருக்காங்களா? சின்ன குழந்தை நிற்கிற போடாமல் அவர் விளையாடிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆளுக்கு விளையாடக்கூடாதா? எதுக்கு நிற்கிற? நான் எதுக்கு நிற்கிற வாங்கி கொடுக்கணும்? இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் நிற்கிற வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இவர்கிட்ட இருக்கும். நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். இவர் சின்ன ஆள் கிடையாது. இவர் பயங்கரமாக பணத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் இவருக்கு தான். இவர் லைஃப் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இவர் பக்கத்தில் அச்சங்கோவிலாறு போகிறார். அச்சங்கோவிலாறு, அந்த அச்சங்கோவிலாரை விட்டு அங்கே நீந்தி துடுக்கலாம், நீரை அடுக்கலாம். அந்த ஆறை விட்டு இவர் சொந்தமாக இவர் நிலத்தில் இவர் 5 லட்சம் ரூபா பண்ணி குளத்தை தோண்டிட்டாங்க. என்ன திமிரு வச்சுருக்காங்க இந்த ஆள். நான் நிற்கிற வாங்கி கொடுக்கணுமா? டப்பா.